ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி ராம் ஜெகதீஷோட இயக்கத்தில் வெளியாகிருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதனோட ஜாதி வெறி வந்து ஒரு சின்ன வயசு பையனோட வாழ்க்கையை எப்படி சீரழிக்குது, அதே மாதிரி போக்சோ ஆக்டில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தின் மூலியமாக. இந்த படம் ஒரு 80% வந்து கோர்ட்லேயே தான் நடக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கோர்ட் ரூம் ட்ராமா படமாக எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தோட ப்ரொடியூசரான நானி வந்து இந்த படம் பிடிக்கலனா இவரோட அடுத்த படமான ஹிட்டை வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை கொடுத்துருந்ததுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பிரியதர்ஷி புலிகொண்டா வந்து இது வரைக்கும் காமெடி கேரக்டர்ஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தவர் இந்த இடத்துல வக்கீலாக சூப்பராகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட காஸ்டிங் வந்து கண்டிப்பாகவே சொல்லி ஆகணும். மெயின் லீடாக, அதாவது அந்த சின்ன வயசு பசங்களாக காமிச்சிருக்கிற ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சாய்குமாரோட கேரக்டர் வந்து ரொம்பவே டிக்னிஃபைடாகவும் மரியாதையாக காமிச்சிருது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும், கடைசியில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த கடைசியில் ரூமில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறத வச்சு தான் இந்த படம் உங்களுக்கு நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த படம் நமக்கு தமிழ் ஆடியோலையும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.